ஹே guys, this is ஸ்ரீராம். ஸோ எது வீடுன்னா பாட்டி ஊரை விட்டு போகிறேன். ஸோ 32 நாள் இருந்தாச்சு இங்கே. ஆக்சுவலி இது ஒரு டவுன் கிருஷ்ணகிரி. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற வரைக்கும் இது வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருந்துச்சு. அது அப்போ எப்போயோ ஒரு காலத்தில் இருந்துச்சு, அதை தூக்கிட்டாங்க. ரயில்வே இன்னும் ட்ரெயின் இருந்துச்சா நல்லா இருந்துருக்கும். திருப்பி போட போகிறேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் வருஷமாக பேசிகிட்டே இருக்காங்க, என்ன தெரிலன்னா அந்த ட்ராக் இருக்குது, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ நான் காலையில் இதை ஷூட் பண்ண நான் நினச்சேன். ஏன்னா இது ஒரு 3rd ஃப்ளோர் தான், லாஸ்ட் ஃப்ளோர். இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, ரூம்லாம் இல்லை, பட் நல்லா ஓப்பன் ஸ்பேஸு டேங்கு தான் இருந்துச்சு. பட் சுற்றி மலையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ஏன்டா இதெல்லாம் சொல்கிறேன்னு நினச்சிக்கிறீங்களா? வேறு எதுவும் இல்லை, உங்கள் சொந்த ஊர் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி அதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. பேசணும்னு தோணுச்சு. கரெக்டாக 32 நாள் இருந்தாச்சு. 11th கொரோனா அப்போ ஒரு 6-7 மாதம் இங்கே தான் இருந்தேன், ஆன்லைன் கிளாஸ்னால. இப்போ அதுக்கப்புறமே தான் ரொம்ப நாள் இங்கே தங்குறேன். ஸோ கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்கா, அதனால தான் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய வீடு இதுதான், தனியாக இருக்கேன். பேகெல்லாம் பேக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஊருக்கு கிளம்புறேன். ஸோ சிச்சுவேஷனால் ஊருக்கு கிளம்புறேன். ஸோ வேறு எதுவும் சொல்ல தெரில கேஸ், என்ன வீடியோ போடுன்னு தெரியாமல் யோசிச்சுருந்தேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற நேரத்தில் நான் இங்கே இருப்பேன்னு தெரில. நான் கன்ஃபார்மாக இங்கே இருக்க மாட்டேன், இன்றைக்கி தான் கிளம்புறேன். ஸோ திருச்சியிலேருந்து தான் போடுவேன் கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான். என்ன கண்டென்ட் யோசிக்காமல் தெரியாமல் தான் இது பேசியிருக்கேன். உங்களுக்குன்னு ஒரு சொந்த ஊரில் இருக்குல்ல, நான் தீபாவளி அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி அங்கெல்லாம் போவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவீங்களே, அது எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீட்டில் பார்க்கலாம். டாடா, பாய்.